book of Matthew chapter 26 verse 36 to 41. மத்தேயு எனக்கு மானிட்டர் ஓபன் பண்ணுங்க. 36 இருந்து நாம் படிக்க போகிறோம் 41 வரை. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Today my topic is என்னுடைய தலைப்பு இந்த நாள்ல prayer your battleground. தேவ பிள்ளைகளே, ஜெபமே ஒரு யுத்தக்களம். Prayer means something like allergy for people. பாருங்கள், ஜெபம் என்றால் சிலருக்கு ஏதோ அலர்ஜி உண்டாகிறது போல நினைக்கிறார். They will clap their hands, they will sing in Hebrew words, but when it comes to prayer they will just slip away. கையை தட்டுவாங்க, சத்தமிடுவாங்க, எபிரேய மொழியில கூட தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஜெபம்னு வரும்போது தான் சிலருக்கு சோம்பல் தனம் வரும். Prayer is not something ritual. தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஒரு சடங்கு அல்ல. Just closing eyes and sitting silently. நாம் கண்ணை மூடின அமைதியா உட்கார்ந்திருக்கிறதும் ஜெபம் அல்ல. You're fighting against principalities and powers of darkness. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது தான் ஜெபம். When you are in prayer, you are in a battleground. நீங்கள் ஜெபத்துல இருக்கும் பொழுது நீங்கள் யுத்தக்களத்துல இருக்கிறீர்கள். Prayer is communion with God. ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுகிறது. No one can disconnect this communication from you. இந்த உறவை யாரும் அறுத்து போட முடியாது. Only you can disconnect. நீ தான் அதை அறுக்க முடியும். Prayer is a privilege talking to the heavenly Father. பாருங்கள், ஜெபம் என்பது பரமபிதா இடத்துல பேசுகிற ஒரு ஸ்லாக்கியம். It is not a duty, but it is a necessity. இது ஒரு வேலை அல்ல, இது ஒரு கடமை. When you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது you will go stronger and stronger. Satan will become weaker and weaker. பாருங்கள், பிசாசு பலவீனப்பட்டு போகிறான். In Acts chapter 12, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் the church were praying for Peter. அதாவது பேதுருக்காக சபையார் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார். Angel of the Lord came into the prison. தேவனுடைய தூதனானவர் சிறைச்சாலைக்கு All his chains automatically fell. எல்லா சங்கிலிகளும் தானாய் அறுந்து All the doors were automatically opened. எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. That is the power of prayer of the church. அதுதான் சபை கூடி ஜெபிக்கும் பொழுது நடக்கிற ஒரு வல்லமை. You can pray secretly. நீங்கள் ரகசியமாய் ஜெபிக்கலாம். You can pray openly. நீங்கள் பகிரங்கமாய் ஜெபிக்கலாம். You can pray in the church. நீங்கள் சபையிலே ஜெபிக்கலாம். You can pray as a group. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெபிக்கலாம். Whenever you pray, நீங்கள் கூடி எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்கள், Satan will be bound and God will release his power. பிசாசு கட்டப்படுகிறான், கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. When you go into the throne room of grace, நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக you will receive power, grace and help in the time of need. நீங்கள் வல்லமையும் கிருபையும் உங்கள் தேவையான நேரங்களில் பெற்றுக்கொள்கிறீர்கள். You can tear down the kingdom of Satan down. சத்துருவின் ராஜ்யத்தை கிழித்து எறிகிறீர்கள். There were many problems, calamities and trials and temptation waiting tomorrow. நாளைக்கு நடக்க போகிற சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுதே அது தொல்லை கொடுக்க ஆரம்பித்தது. So he began to pray there. அதனால அந்த தொல்லையை மேற்கொள்ள அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க தொடங்கினார். He prayed, Lord, strengthen me until the cross. பிதாவே, சிலுவையின் மரண பரியந்தம் நான் செய்து முடிக்க போகிற காரியங்களுக்கு என்னை பலப்படுத்தும் என்று அவர் கதறினார். Give me strength to endure all the pain. இந்த வரப்போகிற சிலுவை பாடுகளை ஜெயிக்க எனக்கு எல்லா சத்துவத்தையும் தா என்று அவர். If I die in the halfway,
நான் பாதி வழியிலே I செத்தேனா will be a criminal. நான் ஒரு குற்றவாளியா இருக்க But if I die on the cross, I will be a sacrifice for the whole நான் world. சிலுவையிலே மரித்தேனானால் நான் ஜீவ பலியா இருக்க I need strength, Lord. எனக்கு பலன் வேண்டும் சுவாமி. He was praying and battling there. அவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபத்திலே யுத்தம் பண்ணி I don't know how many hours he prayed. எத்தனை மணி நேரம் நீ ஜெபிக்கிற எனக்கு தெரியாது. I don't know how many hours Jesus prayed. இயேசு எத்தனை மணி நேரம் ஜெபித்தார் எனக்கு தெரியாது. But he came to the disciples. அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். He said, could you not watch with me for 1 hour? என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? I think Jesus was praying for 1 hour, battling for 1 hour. இயேசு ஆண்டவர் ஒரு மணி நேரம் தான் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஜெபத்திலே. You may have 24 hours in a day. ஒரு நாளிலே 24 மணி நேரத்தை கடவுள் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார். But the powerful hour in your life is a praying hour. அந்த 24 மணி நேரத்திலே ஜெபிக்கிற நேரம் தான் வல்லமையான நேரம். It is a powerful hour. தேவ பிள்ளைகளே வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் நீ ஜெபத்திலே இருக்கிற நேரம். You're fighting against the principalities and powers of darkness in the air. ஏனென்றால் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் பிசாசின் சேனைகளுக்கு விரோதமாய் நீ யுத்தம் பண்ணுகிறாய். You need strength to overcome what is going ahead of you. உனக்கு வரப்போகிற நாட்களிலே என்ன வருகிறதோ தெரியாது, அதை மேற்கொள்வதற்கு உனக்கு பலன் வேணும். Luke chapter 22:43 says like this. லூக்கா 23:43 இப்படியா When all the chief priests came to arrest him, இயேசு அண்டையிலே அவருடைய பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்கள் எல்லாம் வந்து அவரை பிடிக்க வந்தார்கள். he said, this is your hour. ஆண்டவர் சொன்னார், இது உங்களுடைய நேரம். Powers of darkness. பாருங்கள், அந்தகாரம் நிறைந்திருக்கிற மணி நேரம். If you pray in this powerful hour, you can overcome the powers of darkness their hour. இது உங்களுடைய நேரம். இந்த நேரத்துல வல்லமை பெறுகிற நேரத்துல ஜெபிச்சீர்களானால் அந்தகார சக்திகள் சூழ்கிற நேரத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். You can overcome the power hour of Satan. தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு எந்த ஒரு மணி நேரம் அவன் வல்லமையுடையது என்று சொல்லுகிறானோ அதை நீங்கள் உங்கள் ஜெபத்திலே பிசாசு நேரத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். Pray until you get the victory. ஜெயம் கிடைக்கிறவர்களும் ஜெபம் பண்ணு. Pray until you possess. தேவ பிள்ளைகளே, நீ பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் ஜெபம் பண்ணு. Pray until you win. நீ வெற்றி பெறுகிற வரையிலும் ஜெபம் பண்ணு. In Exodus chapter 17, யாத்திரையாகமம் 17 சொல்லுகிறது, when Joshua was in the battleground fighting with Amalekites, அமலேக்கியர்களிடத்தில் யுத்தம் பண்ணும் பொழுது Moses was raising his hands. மோசே கையை உயர்த்தி கொண்டே இருந்தார். Joshua got the victory. பாருங்கள், யோசுவாவுக்கு கீழே ஜெயம் கிடைத்தது. When he let his hand down, அவன் கையை கீழே போட்ட பொழுது Joshua was defeated and the Amalekites prevailed. அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். யோசுவா தோற்கிறது போல தென்பட்டார். So Ur and Aaron just kept their hands like this, lifted their hands. ஆரோனும் மோசேயின் கையை அப்படியே உயர்த்தி பிடித்தார்கள். And the Amalekites were completely defeated. அந்த இடத்துல அமலேக்கியர்கள் முற்றமுடிய ஒழிந்து போனார்கள். And God raised a banner for them. கர்த்தர் அவர்களுக்காக ஒரு கொடி ஏற்றினார். Pray until you win. ஜெயிக்கிறவர்களும் ஜெபம் பண்ணுங்க. Pray until you possess what is yours. பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் ஜெபம் பண்ணுங்க. In Numbers chapter 27, என்னாகமம் 27 there was the daughters of Zelophehad. செலுபாத்தின் குமார்த்திகள் என்று சொல்லப்படுகிறது. Their father died. அவங்க அப்பா செத்துட்டாங்க. They did not get the inheritance. அப்பா செத்துட்ட உடனே அப்பாவுடைய சுதந்திர வீதத்தை பெண் பிள்ளைகளுக்கு தரல. Only men has to take, male has to take the inheritance. கலாச்சாரம் பிரகாரம் ஆம்பளைங்களுக்கு தான் சொத்து போகும். So all the 5 daughters of Zelophehad joined together. இந்த செலுபாத்தின் குமார்த்திகள் 5 குமார்த்திகளும் அப்படியே ஒன்றாய் சேர்ந்தார்கள். Like how you do, let's come and go and fight with them. கர்த்தரிடத்துல போய் போராடலாம். So they all went to the door of the tabernacle. இந்த பெண்கள் ஒரே அப்பாவுக்கு பிறந்த இந்த 5 பெண்களும் போய் ஆசாரிப்பு கூடார வாசல்ல விழுந்தாங்க. They did not go to the other tribes and said, come and help us, please talk to Moses. ஆட்கள் கிட்ட போய் மோசே கிட்ட எங்களுக்காக பேசுங்கன்னு அந்த பெண்கள் சொல்லல. They went boldly to the door of the tabernacle. இந்த பொட்ட பசங்க போய்
ஆசாரிப்பு கூடார வாசல் கிட்ட விழுந்தாங்க ஜெபத்துல. And they spoke to Moses. அப்பொழுது மோசே வந்து விசாரித்தார். My மோசே இடத்துல பேசினார்கள். My father is dead. எங்க அப்பா செத்துட்டார். We don't have any brothers for those inherit எங்க those. அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க எங்களுக்கு அண்ணன் தம்பிங்க யாரும் இல்ல. We have 5 daughters of Zelophehad. நாங்க 5 குமார்த்திகள். Give us this position. எங்க அப்பாவுடைய சொத்தை எங்க 5 குமார்த்திகளுக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்டார். Moses immediately went into the tabernacle and he prayed. மோசே ஆசாரிப்பு கூடாரத்து உள்ளே போய் கர்த்தரை விசாரித்தார். And Lord said, come on, go immediately and give them the position. பேசினார். சீக்கிரமாய் போ மோசே. What they ask is right. இந்த பெண் பிள்ளைகள் கேட்கிறது நியாயமானது. Give them the position. அவர்களுக்கு அவங்க அப்பாவுடைய சுதந்திர வீதத்தை பிரித்து கொடு என்று. He also said, just pass a law of inheritance that the father's inheritance pass to the girls, women. ஆண்கள் இல்லாத ஒரு தகப்பன் இருப்பாரானால் அவருடைய சொத்தை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு சட்டத்தையும் எழுதி என்று went into the door of the tabernacle and prayed and got the position. பாருங்கள், இந்த பெண் பிள்ளைகள் வேற எங்கேயும் போகல, ஆலயத்து வாசல்ல போய் விழுந்து கெஞ்சினார்கள். அல்லேலூயா. And God gave them. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். Not only that, all the ladies had the inheritance because of them. அந்த நாள் முதற்கொண்டு இந்த பெண் பிள்ளைகள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல்ல இருந்த எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சுதந்திர வீதம் கிடைத்தது. Through the boldness when they went to the door of the tabernacle. தைரியமா பொட்ட பசங்க போய் அந்த ஆசாரிப்பு கூடார வாசல்ல ஜெபித்தாங்க. They brought a blessing to all the women in that area. பெண்களுக்கும் ஆசீர்வாதத்தை They created a law of inheritance. ஒரு சீட்டு வீதத்தை அங்கே அவர்கள் சிருஷ்டித்தார்கள். We need such type of women now. அப்படிப்பட்ட பெண்கள் தான் சபையில வேண்டும். 1 Samuel chapter 30. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. When the Amalekites came in to Ziklag, burnt it and took away all the things, all the wives and the children of David. பின்தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் சுட்டெரித்து தன்னுடையதெல்லாம் திருப்பி கொண்டு வந்தார். David began to cry. He did not have strength to cry. பைபிள்ல சொல்லுது, தாவீதுக்கு பலன் இல்லாத போக மட்டும் கர்த்தரை நோக்கி அழுதானா. He encouraged himself in the Lord. தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். Went into the house of the Lord and asked the priest, தேவனுடைய சமூகத்திலே போய் ஆசாரியனிடத்திலே கேட்டார், shall I go and fight? நான் அமலேக்கருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகட்டுமா? And they said, go, yours is the victory. You are the winner. சொன்னார் ஜெபத்திலே, போ தாவீதே, You are the winner. உன்னுடையது, எல்லாவற்றையும் திருப்பி கொடு. And David fought until the twilight and recovered all. அமலேக்கருக்கு விரோதமாய் தாவீது போய் யுத்தம் பண்ணி சுட்டெரித்து அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு. Read the chapter. David recovered all. யுத்தம் பண்ணினான். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். Whatever you have lost by இழந்தானோ எல்லாவற்றையும் திருப்பி கொடு. whatever you have lost now, நீ இப்போ எதெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்து, you can recover all by prayer. எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற முடியும் ஜெபத்துல. Pray until you win. ஜெயம் பெறவரெல்லாம் ஜெபம் பண்ணு. Pray until you possess. பெற்றுக்கொள்ளுகிறவரெல்லாம் ஜெபம் பண்ணு. Pray until deliverance breaks forth. தேவ பிள்ளையிலே ஒரு எழுச்சி உண்டாகிறவரெல்லாம் ஜெபம். Pray until you recover all. உனக்கு எல்லாமே திரும்பி வரவரெல்லாம் ஜெபம் பண்ணு. Through prayer, God has given you all the authority. தேவ பிள்ளையிலே ஜெபத்திலே தான் உனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. Jesus taught us to pray, our Father in heaven, different types of prayer. இயேசு சாமி பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். மற்ற ஜெபங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். My mom used to pray early in the morning, our Father in heaven, give us this day our daily bread. காலையில எழுந்து அப்படியே முழங்கால் போட்டு பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜெபத்தை சொல்லுவார்கள். Give us this day our daily bread. எங்களுக்கு அனுதின ஆகாரத்தை தந்து. I was studying in 9th standard. நான் 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன். I woke up and told her, don't pray. எங்க அம்மா கிட்ட போய் அவங்க ஜெபம் பண்ணிருந்தா நான் தட்டிட்டு சொல்ல, இப்படி ஜெபம் பண்ணாத, you're disturbing my sleep. என்னுடைய தூக்கத்தை அதிகாலையில. What you're doing with my dad's income? What you're doing with my brother's income? காலையில எழுந்து சத்தம் போடுவேன். அப்பா டாடி கொண்டாந்து கொடுத்த சம்பளத்தை என்ன பண்ணேன்? அண்ணன் கொண்டாந்து சம்பாரிச்சு. You're praying for our daily bread. கடவுள் கிட்ட போய் அண்ணன் ஆகாரத்தை தான் கெஞ்சின்கிறீங்க. Stop praying. சத்தம் போடு, ஜெபம் பண்ணாத. So one day you will go to that church.
எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு அந்த சர்ச் Nothing Pentecostal. I hate Pentecost. I don't want Pentecost. ஆட்கள்னாவே எனக்கு பிடிக்காது. But now I'm here standing and preaching about prayer. நான் அந்த சபையில தான் நின்னு பிரசங்கம் பண்ணுகிறேன். So you see different types of prayer Jesus taught us. எங்க அம்மாவை ஜெபம் பண்ணாதேன்னு நான் தடுத்து இருக்கிறேன். ஆனா கர்த்தர் நமக்கு இயேசு விதவிதமான ஜெபத்தை You have to pray for it. அதற்காக ஜெபிக்க வேண்டும். So it says praying always. எப்பொழுதுமே ஜெபிங்கள். Praying means not always 24 hours. வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு படிப்பு விட்டுட்டு எப்பவுமே ஜெபம் பண்ணுகிறது அர்த்தம். Set up a time, set up a place and pray every day. ஒதுக்கி வைக்கணும். Morning or afternoon or evening or in the night. காலையிலயோ மத்தியானத்திலயோ ராத்திரிலயோ நேரத்து ஜெபத்துக்குன்னு ஒதுக்கு. There was a man called Cornelius. கொர்னேலியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தார். Acts chapter 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். It says he was a centurion. அவன் ஒரு 100க்கு அதிபதி 100 போலீஸ்காரர்களுக்கு தலைவர். He was of the Italian band. அவன் இத்தாலியா என்னும் சொல்லப்பட்ட பட்டாளத்துக்கே ஒரு பெரிய 100 soldiers will come. If you say come, they will come. 100 soldiers. If you say go, he will go. கூப்பிட்டானால் 100 சேவகர்கள் அவன் முன்னால வந்து நிற்க. He was residing in Caesarea 30 miles away from Joppa. யோப்பா பட்டணத்துல இருந்து 30 மைல் தூரத்துல சிசேரியா பட்டணம் கடலோர பட்டணத்துல அவன் வீடு குடியிருந்தான். King Herod built a fortified house for him, strong house for him. பட்டணத்துல ஏரோது ராஜா கட்டின பெரிய ஒரு பாதுகாப்பான கோட்டையே இருக்கிறது. There was the CS temple. அங்கே சிஎஸ் என்னும் தெய்வத்தின் கோயில் எல்லாம் இருக்கிறது. There were all idol worship, all the sins around there. எல்லா ரோம தேவதைகளுடைய வழிபாடுகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. But in the midst of all these things, அப்படிப்பட்ட கோட்டைகள் நடுவுல, அப்படிப்பட்ட வேலை ஸ்தலத்துல, அப்படிப்பட்ட தெய்வங்கள் நடுவுல Cornelius was a devout man. கொர்நேலியு குடும்பத்தாரோடு தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். His household, his servants and soldiers were devout and feared God. இந்த கொர்நேலியஸ் அவனுடைய கீழே இருக்கிற 100 பேரும் அவன் வீட்டாரும் அவனுடைய வேலைக்காரர்களும் கூட தேவ பக்தி உள்ளவர்களாய் எந்நேரமும் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். Prayed always. எப்பொழுதுமே ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். He did all his work and he went at the 3 o'clock to the temple. பாருங்கள், அவன் அந்த 100க்கு அதிபதி வேலை செய்துக்குனே மத்தியானம் 3 மணிக்கு அவன் நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபத்துக்கு. Are you greater than Cornelius? கொர்நேலியோட நீ பெரிய ஆளா? Come and pray for 1 hour. வந்து ஜெபம் பண்ணு. He was praying. அந்த கொர்நேலியஸ் போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் மத்தியானம் 3 மணிக்கு அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். God sent this angel கர்த்தர் தூதனையா and spoke to Cornelius. கொர்நேலியோடு Said your prayer has been heard. கொர்நேலியஸ், உன்னுடைய ஜெபம் பரலோகத்திலே Your prayers come as a memorial. உன்னுடைய ஜெபம் பரலோகத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டது. It is like incense. Every day at 3 o'clock your prayer will come as an incense. மத்தியானம் 3 மணிக்கு ஜெபம் பண்றிய கொர்நேலியஸ், அந்த ஜெபம் தூபம் போல அவர் சமூகத்துக்கு வந்து எட்டினது. Even when you pray in the morning, நீ காலையில ஜெபம் பண்ணும் பொழுது your prayer will come as a memorial to God. ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக தூபம் போல. If you pray in the evening or in the afternoon, your prayer will come as an incense before God. ராத்திரில ஜெபிச்சாலும் கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் அப்படியே ஏறெடுக்கும். Pray like memorial prayer like Cornelius. கொர்நேலியஸ் ஜெபித்தது போல அவனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் எட்டினது என்று வேதம். God answered his prayer. அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் தூதனை God answered his prayer. பதில் There was கொடுத்தார். a man called Joshua. யோசுவா என்ற மனுஷன். He was a doorkeeper. He was a shoekeeper for Moses. பாருங்கள், மோசேக்கு வாசல் காக்கிறவனும் பாதரட்சை Who காக்கிறவனும். grew up as a slave in Egypt. அவன் ஒரு அடிமையாதான் எகிப்தில வளர்க்கப்பட்டான். In Exodus chapter 33 it says, யாத்ரியா 33 சொல்லுகிறது. because the people were always murmuring, God told Moses, take away the tabernacle from the midst of my people and take it outside the camp and pitch outside the camp. எப்பமே ஜனங்க முறுமுறுத்துன்னு குறை சொல்லுங்கறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை நீ பேர்த்து கொண்டு போய் இந்த ஜனத்துக்கு வெளியே இருக்கிற பாளையத்துல நீ கூடாரம் போடு என்று சொன்னார். He kept the tabernacle and he went inside and God spoke to him. கர்த்தர் பேசினார். அந்த
ஆசாரிப்பு கூடாரத்தை பேத்துக்கொண்டு அவன் வெளியே போய் போட்டான். God spoke to him and Moses and Joshua was in the door. அப்பொழுது ஆசாரிப்பு கூடாரம் வெளியே போய் போடப்பட்டது. அங்கே மோசேவோட யோசுவாவோட கர்த்தர் The பேசினார். pillar of cloud came and God spoke to him. அக்கினி ஸ்தம்பம் இறங்கினது, கர்த்தர் இறங்கி வந்து Whatever God spoke to him, Moses went into the camp and he spoke to the people. பாருங்கள், தேவன் எதை பேசினாரோ அந்த காரியத்தை தான் ஜனங்களுக்கு போய் But பேசினார். the word of God says in verse 11, chapter 33. 33ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 11லே சொல்லுகிறது. 33:11 says, Joshua, the son of Nun, young man, did not depart from the tabernacle. வேதம் சொல்லுகிறது, யோசுவா நூனின் குமாரன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். Lord, the camp tabernacle is outside. பாருங்கள், பாளையத்துக்கு வெளியே கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. Lord, how can I leave this tabernacle? நான் எப்படி உம்முடைய How can I leave your presence? எப்படி உன் சமூகத்தை விட்டு How can I go away from your words? உம்முடைய வார்த்தையை விட்டு எப்படி போக? How can I leave the tabernacle that is outside? ஆண்டவரே, பாளையத்துக்கு வெளியே போட How can I leave your presence? உம்முடைய சமூகத்தை விட்டு How can I leave the pillar of cloud? அந்த அக்னி ஸ்தம்பத்தை விட்டு எப்படி போக? He did not depart from the tabernacle. வேதம் சொல்லுகிறது, யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். Because he tarried in the tabernacle. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் He உட்கார்ந்ததினாலே possessed the promised land. பாருங்கள், அவன் மாத்திரம்தான் அந்த சந்ததியில அவனும் காலேபோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி அடைந்தார். Numbers chapter 27 says like this. என்னாகமம் 27 God told Moses, கர்த்தர் மோசே பார்த்து, come on, anoint Joshua, put honor upon him. யோசுவாவுக்கு கொஞ்சம் கனத்தை கொடு, அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்று. Let him be a leader. Let him stand before Elisha, before the congregation. உனக்கு பிற்பாடு எலியாசார் முன்னாலே, ஆசாரியர்கள் முன்னாலே இவனே தலைவனா இருக்கணும். அவன் He is going to lead the people. பாருங்கள், அவன் தான் ஜனங்களை நடத்த போறான். After the death of Moses, மோசேவின் மரணத்துக்கு பிற்பாடு Joshua led the people. யோசுவா தான் The ஜனங்களை man who did not depart from the tabernacle. எப்படிப்பட்ட மனுஷனுக்கு சபையை கர்த்தர் கொடுத்தார், ஜனங்களை கொடுத்தார். தேவாலயத்தை விட்டு விலகாதவன் கையிலே கொடுத்தார். He crossed the river Jordan. அவன் யோர்தானை கடந்தான். Fortified the camp of Gilgal. பாருங்கள், கில்காலிலே விருத்த சேதனம் பண்ணினான். Celebrated the Passover. அங்கே பஸ்காவை கொண்டாடினான். But when he came, he saw the wall of Jericho standing எரிகோ before him. மதில்களை கண்டவுடனே சோர்வடைந்தான். One side Moses is dead. ஒரு பக்கம் மோசே கூட இல்ல, செத்துட்டான். One side manna is seized. ஒரு பக்கம் மன்னா நின்று In போனது. the front there is a great wall. இன்னொரு பக்கம் எதிரிலே பெரிய Said, அலங்கல் Lord, I இருக்கு. tarried in the tabernacle. ஆண்டவரே, நான் கூடாரத்திலே Moses is dead. மோசே செத்துட்டான். No manna for the people. மன்னாவையும் What shall I do? I don't have anything. I don't have strength. தலைவனாய் இருந்து இப்பொழுது எனக்கு பலனம் Are you in this condition this morning? எனக்கு வயசாகிறது, எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? Are you in this condition this morning? எப்படி உன்னுடைய சூழ்நிலை இருக்கிறது? The head of the family is dead. அப்பா செத்துட்டார். There is no provision, no money for me. வீட்டுல காசு இல்ல, சாப்பாட்டுக்கு கதி இல்ல. There is a great problem before me. என் வீட்டுல பெரிய பிரச்சனை. Lord, I came for the fasting prayer. நான் உபவாசத்துக்கு I வந்திருக்கேன். came for the service. ஆண்டவரே, ஆராதனை Every day I come and pray one hour. ஒவ்வொரு நாளும் That ஒரு powerful love I pray before you, Lord. ஏன் ஆண்டவரே இவ்வளவு Where are you, Lord? எங்க இருக்கிற ஆண்டவரே? Joshua chapter 5, யோசுவா 5ல அப்படிதான் கதை. Jesus came as a captain of the Lord of hosts, stood இயேசு before him. அங்கே வந்து தரிசனமானார், சேனையின் அதிபனார். And he said, Joshua, யோசுவாவே, don't be afraid. பயப்படாதே, I am for you. நான் உன் பட்சம். I am your captain. நான் சேனை தலைவன். You're going to destroy this wall. இந்த கட்டடத்தை நீ Take away all the plans that you have. உன்னிடத்துல இருக்கிற திட்டங்கள் எல்லாம் எடுத்துரு. From today I will protect you, defend you. நான் உன்னை பாதுகாப்பேன் என்ற நாள் முதல் I will help you. உனக்கு உதவி When you are in that condition, நீங்கள் அந்த சூழ்நிலையில when you are in your sick bed, நீங்கள் He will படுத்த come to the place and as a healer. நீங்கள் அதாவது வந்து ஜெபிக்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வருவீங்க. He will come to that place as a healer. கர்த்தர் உங்களுக்கு சுகமளிக்கிறவராய் He will come to that place as a helper. உனக்கு சகாயம் செய்கிறவராய் வருவார். This captain was ready with his sword to destroy. இந்த சேனையின் அதிபர் எதிரில இருக்கிறதை அழித்து போட வல்லவர். He was ready
அவர் ஆயத்தமா இருந்தார். When Joshua tarried in the tabernacle, கவனிச்சு பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு போகாத இருந்த யோசுவா, because he was in that temple, அவன் அந்த ஆசாரிப்பு கூடாரமாகிய தேவ ஆலயத்தில் Jesus came with a ready answer. ஆண்டவர் ஆயத்தமான பதிலை வைத்தே அவனுக்கு, When you are in this condition, நீங்கள் இந்த சூழ்நிலை don't know what to do, he will come with a ready answer for you. என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணப்பட்ட பதிலோடு உங்க பக்கத்துல நிற்பார். He will come as a helper immediately. உங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் வந்து நிற்பார். If you tarry in the tabernacle, நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில், we need Joshuas like this. நமக்கு இது போல யோசுவாங்க சபையில Come and tarry for 1 hour in the church. ஒரு மணி நேரமாவது சர்ச். Another example, இன்னொரு உதாரணம், a woman called Anna. ஒரு அன்னாள் என்று சொல்லுவோம். Luke chapter 2, லூக்கா 2 அதிகாரத்தில் from verse 36 if you read, வசனம் 36ல, she was of the tribe of Asher, a Galilean. ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. She lived in a long period of war and conquest and oppression. பாருங்கள், அந்த அம்மா வாழ்ந்த காலம் ரோமர்கள் யூதேயாவை பட்டயத்துக்கு இரையாக்குற காலம், ரொம்ப யுத்தம் நிறைந்த காலத்துல தான் All the people were waiting for the national deliverance. இப்பொழுது தேசமே விடுதலை ஆக்கப்படும் மேசியாவை காத்து They are கொண்டிருக்கிறார்கள். waiting for the Messiah. அவர்கள் மேசியாவை காத்து At கொண்டிருக்கிறார்கள். that time, Anna got married. அந்த நேரத்துல தான் அன்னாளுக்கு கல்யாணம் ஆச்சு. She lived only for 7 years with her husband. 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தார். After 7 years, death entered into her family. தேவ பிள்ளைல 7 வருஷத்துக்கு அப்புறமா ரோம சோல்ஜர்கள்லாம் வீடு வீடா வந்து கதவு தட்டி, Death entered that family. அந்த வீட்டுல சாவு நேரிட்டது. Husband died. புருஷன் செத்துட்டார். She became a widow. அவள் ஒரு விதவையானாள். She was full of sorrow, அப்பொழுது 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தவ அழ ஆரம்பிச்சார். loneliness. தனிமை, Took loneliness and sorrow and went to the temple of God. பாருங்கள், தனிமையையும் துக்கத்தையும் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போனார். She tarried and stayed in the tabernacle day and night, fasting and praying. இந்த அம்மாவை பத்தி பைபிள்ல சொல்லுது, அவள் உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவள் ஆலயத்தை விட்டு விலகாமல் She இருந்தாள். was not inside the temple, but near the tabernacle she had a ஆலயத்திலே house. தூங்கின்னு இருந்தான்னு சொல்லல, ஆலயத்து பக்கத்துல பெண்கள் இருக்கிற இடத்துல இருந்து இரவும் பகலும் அவள் இருந்தாலாம். விமென்ஸ் கோர்ட்னு ஒன்னு இருக்கு அங்க. Whenever the prayer, thanksgiving, she will go and join. எப்போ அங்க ஜெபம் நடக்குதோ, எப்போ அங்க ஸ்தோத்திர கூட்டம் நடக்குதோ, இந்த அம்மா போய் She fasted and prayed day and night உபவாசத்தோடு இரவும் பகலும் in a loneliness and sorrow. புருஷனை இழந்த இந்த அம்மா தனிமையிலும் துக்கத்திலும் She received the gift of prophecy. அப்பொழுது தீர்க்க தரிசன வரத்தை பெற்றார். She got divine revelations. அப்பொழுது தெய்வீக ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. She comforted all the women who came to the church. அங்கே சர்ச்சுக்கு, அந்த எருசலேம் ஆலயத்துக்கு வந்தவங்க பெண்களை எல்லாம் தேற்றினார். But one fine day, ஒரு நாள் she heard the voice of Simeon praising God. சிமியோன் என்னும் வயசானவர் இயேசு குழந்தையை தூக்கி கொண்டு புகழ்த்துகிறதே சத்தத்தை அந்த அம்மா She கேட்டார். ran into the temple, 84 years woman. 84 வயசுடைய அந்த அம்மா ஆலயத்துக்குள்ள She was ஓடினார். waiting for the redemption of Israel. பாருங்கள், இஸ்ரவேலுக்கு மீட்பு வர அவள் காத்திருந்தார். Simeon was waiting for the consolation of Israel. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர சிமியோன் காத்திருந்தார். And she saw Jesus face to face. இயேசுவை முகமுகமா அந்த அம்மா பார்த்தார். If you tarry in the tabernacle for 1 hour, பாருங்கள், 1 மணி நேரமாவது இந்த அம்மா ஆலயத்துல தரித்து, you will see the face of Jesus. A surprise is waiting for the people who tarry in the tabernacle. ஆலயத்தை விட்டு விலகாமல் இருந்த இந்த அம்மா இயேசுவின் முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அதே தான் உனக்கு நடக்கும். A surprise is waiting for you. ஒரு ஆச்சரியம் உனக்கு In காத்து, this 1 month of 8 to 8 prayer, surprise is waiting for you. இந்த 1 மாச ஜெபத்திலே ஒரு ஆச்சரியம் உனக்கு காத்திருக்கு. Joshua met the captain of the hosts. யோசுவா சேனைகளின் கர்த்தராகிய And கர்த்தரை சந்தித்தார். Anna met Jesus face to face. ஆனால் 84 வயசுடைய அந்த தாயார் இயேசுவை முகமுகமாய் பார்த்தார். Could you not tarry for 1 hour in the temple of God? நேரம் ஆலயத்துல வந்து Powerful hour. Don't miss this powerful hour. இந்த வல்லமையின் நேரத்தை நீ இழந்து போகாதே. You can overcome everything in your life. எது வந்தாலும் அதை மேற்கொள்ள உன்னால முடியும். The Lord will be with you. கர்த்தர் உன்னோடு. Hosea chapter 6 says like this. ஓசியா 6 சொல்லுகிறது, He has smitten us
அவர் நம்மை அடித்தார். He has torn us. அவர் நம்மை காயப்படுத்தினார். He will heal us. அவர் நம்மை குணமாக்குவார். He will bind us. அவர் நம் காயங்களை Come, கட்டுவார். let us go into the presence of God. அவரிடத்திலே போய் அவரிடத்திலே கெஞ்சுவோம். Let us come into the temple and tarry for 1 hour. அவருடைய ஆலயத்திலே போய் 1 மணி நேரமாக He will heal us. அவர் நம்மை நிரப்புவார். He will bind us. நம்மை நடத்துவார். After 2 days he will revive us. நம்மை 2 நாளுக்கு பிற்பாடு அவர் உயிர்ப்பிப்பார். On the 3rd day you shall live in his sight. 3வது நாள் நம் பட்சமா அவர் You're நிற்பார். troubled and just fallen because of the problem. தேவ பிள்ளைகளே பிரச்சனையினாலே நீ காயப்பட்டிருக்கிறாய். Come into the tabernacle and tarry for 1 hour. ஆலயத்துக்கு வந்து 1 மணி நேரம். You will be healed, you will be bound, you will be revived and you shall live in the sight of God. எழுப்புதல் அடைவாய், காயம் குணமாக்கப்படும், ஆறுதல் அடைவாய் தேவ And you will send the former rain and the latter rain upon your church, upon your family, upon your personal life. சபை மேலும் குடும்பத்தின் மேலும் உன் தனிப்பட்ட வாழ்க்கை மேலும் முன்மாறி பின்மாறி மழை அவர் ஊற்றுவார். Pray until you possess. தேவ பிள்ளைகளே பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் ஜெபிங்க. Pray until you win. ஜெயம் பெறுகிறவர்களும் ஜெபிங்க. Pray until you recover. ஆம், கிடைக்கிறவர்களும் ஜெபிங்க. Pray memorial prayer like Cornelius. நாம் கர்நேலி ஜெபம் போல ஜெபிங்க. Pray until you get an answer like Daniel. தானியேலை போல பதில் கிடைக்கிறவர்களும் ஜெபிங்க. Pray like Joshua, tarry in the tabernacle. யோசுவா ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்து ஜெபித்தார். Pray like Anna, she fasted and prayed. இயேசுவை முகமுகமாய் A surprise is waiting for you. ஆச்சரியம் உனக்கு. Answer is waiting for you. பதில் உனக்கு. Ready answers, ready helpers waiting for you. ஆயத்தப்பட்ட பதில் உனக்கு காத்துக்கொண்டு. Tarry for 1 hour on the tabernacle. 1 மணி நேரம் church. Come into the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்கு வா. God is going to bless you. கர்த்தர் உன்னை There's going to be a great breakthrough in your life. தேவ பிள்ளைகளே ஜெபம்தான் ஒரு எழுப்புதலை உனக்கு. Make a commitment this morning. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு.